கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் ஐயா முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களை சார் மீட் பண்ணுவோம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம். சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பக்தர்களுக்கும் இனிய நண்பகல் வணக்கம். சுவாமிகளுடன் நான் பல ஆண்டுகளாக இணைந்து பயணித்து வருகிறேன். சுவாமிகளிடம் எனக்கு மிக பிடித்த விஷயம், பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள், உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் உடனே ஒரு தீர்வை அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீர்வை அவர் சொல்லக்கூடியவர். மிக முக்கியமாக நேரில் பார்க்க வேண்டிய அவசியம் இருந்தால் ஒழிய பெரும்பாலானவற்றை, அது மருத்துவமாக இருக்கட்டும், மந்திரமாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே தொலைக்காட்சி வழியாகவே சொல்லி அதற்கான தீர்வையும் பலர் அடைகிறார்கள் என்பதை நான் பார்க்கிறேன். பணம் சம்பாதிக்கும் எண்ணம் மட்டுமே இல்லாமல் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற சுவாமிகளுக்குடன் நான் இணைந்திருப்பதில் மகிழ்கிறேன். நன்றி ஐயா. பொதுவாக சொல்வாங்க, இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, எல்லார்கிட்டையும் நேரில் பேச முடியாது. அப்படிங்கிறதுனால தான் சுவாமிஜியை நமக்காகவே இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சுவாமிஜி எல்லார் இல்லங்களுக்கும் அட் அ டைம் போக முடியாதுங்கிறதுனால தான் அவர் எழுதிய மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகங்களான புத்தகங்கள் இருக்கு. ஒவ்வொருவரும் புத்தகத்தை வாங்கி வைத்துக்கொண்டு சுவாமிஜியை நினைத்து பிரித்து பார்த்தாலே போதும், அவங்க பிரச்சனைக்கான தீர்வு அந்த இடத்துல, அவங்க பிரச்சனைக்கான ஃபுல் ஸ்டாப் அந்த இடத்துல தெரியும் இல்லைங்களா? அப்பேற்பட்ட மகான் நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னே சொல்லணும். இப்போ சுவாமிஜியை மீட் பண்ணுவோமா ஐயா? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாம் உள்ள பரம்பொருளாக வீற்றிருந்து 6666 பாடல்களை நம்பால் பற்று வைத்து பாடி வைத்த பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய பெரும் குருவருள் இந்த நல்ல வேளையிலே சடுதியிலே காத்தருளும் நம் சடாட்சர சண்முகப் பெருமானுடைய அருளோடு சேர்ந்து கிடைக்கப் பெற வளமும் நலமும் மகிழ்வும் என்றும் ஒவ்வொருவருக்கும் நிலைத்திருக்க வேண்டும். வணக்கம். சுவாமிஜி, பொதுவாக சொல்வாங்க, இந்த இடியாப்பத்துக்குள்ள இருக்கிற சிக்கலை கூட ரிமூவ் பண்ணிடலாம்ப்பா, ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கக்கூடிய சிக்கலை ரிமூவ் பண்றது ரொம்ப சிரமம் அப்படிம்பாங்க. அது என்ன பிரச்சனை, அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு நேர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுவாமிஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? அம்மா உங்க வயதுமா? வயது 36. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் கண்ணு, சொல்லுடா கண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நிச்சயமா, அப்படியே அந்த சந்தோஷத்தோட என்ன கேட்கணுமோ கேட்டுக்கடா. புரியலம்மா கண்ணு, கொஞ்சம் நகர்ந்து வந்து பேசுமா. செப்டம்பர் மாசம் உங்களை பார்க்க. சரி. பரிகாரம் செஞ்சுட்டு ஆசிரியர் முடிக்கணும். சரி. தம்பி அத்தை பேசுறீங்களா? யாருங்க? அத்தை பேசுறீங்களா? கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. அம்மா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், உங்க ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு போன்ல எங்க கூட பேசுங்க, அப்பதான் கொஞ்சம் தெளிவா கேக்கும். நன்றி அம்மா. வணக்கம்மா சாமிஜி. சொல்லுங்கம்மா. என் வீட்டுல என் பையன் இறந்து போயிட்டாங்க சாமிஜி. என் பையன் இறந்து போயிட்டாங்க சாமிஜி. எதனால சாமி? ஏமா? உடம்பு சரியில்லாம இருந்தான் சாமி, இறந்து போயிட்டான். சரி. அதுக்கு இறந்து போயிட்டான். என்னோட நகைங்களை எல்லாம் அவன் எடுத்துட்டு போய் எங்க வச்சானே தெரியலீங்க சாமிஜி. எனக்கு அது கொஞ்சம் தெரியப்படுத்துனீங்கன்னா பரவாயில்லைங்க சாமிஜி. எதுவுமே தெரியாத நேரலை வரிசையில பையன் காலம் ஆயிட்டாரு, அவர் என் நகைலாம் எடுத்து போய் எங்க கொடுத்தாருன்னு எப்படிமா கண்டுபிடிச்சி சொல்ல முடியும்? பொய்யா இருக்கும்ல, இந்த நிமிஷத்துல அதை கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அவரோட எப்போ காலமானாரு, என்னென்ன நகை காணாத போச்சு, உங்களுடைய விலாசம் என்ன, அவர் செத்த நாள் என்ன, அவரோடது எல்லாம் கண்டுபிடிச்சி தான் அது என்ன பண்ணாருங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பண்ணலாம். அது என்னன்னே தெரியாத நான் பாட்டு வந்துவிடும் போங்க இதை பண்ணுங்கன்னு சொன்னா அது பொய்யா போயிடுமா. வந்து பாருங்கம்மா. ஓகேமா, நிச்சயமா வந்து பாருங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க?
வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நான் தர்ஷனா பேசுறேங்க, பொள்ளாச்சியில இருந்து. அம்மா, உங்க வயதுமா? 29 வயது ஆகுதுங்க. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா. என் கணவர் இறந்து இன்னையோட 14 வயது ஆகுதுங்க ஐயா. யாருக்கு? என் கணவர் இறந்துட்டாங்க ஐயா, 14 நாள் ஆச்சு இன்னையோட. சரி. அவங்க அம்மாவும் வந்து தூக்கு போட்டுதான் இறந்தாங்க. என்னோட கணவரும் தூக்கு மாட்டிதான் இறந்துட்டாருங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்குங்க ஐயா. நாளைக்கு இது வந்து என்னோட குழந்தைகளுக்கு தொடரக்கூடாதுங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு என்ன வழிங்க ஐயா? இது நீ கேட்டது ரொம்ப சரியான விஷயம். இந்த மாதிரி தூக்கு போடுக்க முடிவு பண்ணுறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமும் கூட. ஒரு குடும்பத்துல தூக்கிட்டு மரணத்தை தற்கொலைக்கு முடிவு பண்ணிட்டாங்கன்னா மனசை விட்டுட்டு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அது அப்படியே தொடர்ந்துகிட்டு தான் வரும். அதனால அந்த தற்கொலை முயற்சியில இந்த மாதிரி ஈடுபடவே கூடாது. அப்படி ஈடுபடுகின்ற தவிர்க்க முடியாத சூழ்நிலை பல பேருக்கு வந்து தான் தீருது. அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா குழந்தைங்களுக்கு வராம பாதுகாத்துக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குடா கண்ணா. நீ டெய்லி ஓம் நாதாந்த நாதா குமரா அம்மையரிய பாபா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கா கண்ணா. இது இணையதளத்துல வந்துரும், பாத்துக்கோ. ஓம் நாதாந்த நாதா குமரா அம்மையரிய பாபா ஸ்வாஹா இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. சூழ்நிலாம் நல்லா ஆன பிறகு ஒரு முறை வந்து என்ன பாத்துறா கண்ணா. கண்டிப்பா வராங்க ஐயா. இதுக்கான முழு தீர்வு எடுத்துக்கணும். ஓகேங்க ஐயா. நல்லதுமா. சுவாமிஜி உங்க கூடவே இருப்பாருமா, கவலைப்படாதீங்க. அழைப்பிற்கு நன்றி. சுவாமிஜி, நம்ம சென்ற வார நிகழ்ச்சி கூட இதை பத்தி தான் பேசணும் இல்லையா? துர்மரணங்கள் பத்தி தான் பேசணும் சுவாமிஜி. இது எதனால சம்பவிக்குது? தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? தடுக்க முடியாதுமா. இது தடுக்க முடியும், இதை நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டா மட்டும் அவங்க மாறிடுவாங்களாங்கிறது கிடையாது. மரணங்கள் என்பது எந்த விதத்தில் வந்தாலும் வரலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. மரணத்தை நிர்ணயம் பண்ணணுங்கிறது விதிக்கப்பட்ட விதி. இவங்களுக்கு இப்படிதான். தற்கொலை மட்டும் செய்து கொள்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது சூழ்நிலையால் அவங்க மனம் விட்டுடுறாங்க. அப்படி விட முடியாதவங்க பைத்தியம் ஆயிடுறாங்க. தூக்கம் இல்லாமல் போகுது, பேதலிப்பு ஏற்படுது, மனசை விட்டு மனநோயில் தள்ளப்பட்டு பிரச்சனை ஆயிடுறாங்க. அப்படி தாங்க முடியாதவங்க ஒரே நாள் அழிச்சிக்கிறாங்க தன்னை. தற்கொலை செய்து கொண்டு மரணத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிட்டா விதிக்கப்பட்ட சாஸ்திர விதி இதுக்கு வந்து ஒரு அற்புதமான விஷயமே இருக்குது. அவங்க என்ன வழியில் தற்கொலை செய்துக்கிட்டாங்களோ அதே வழி தான். நாயாக பிறந்தாலும் சரி, மனிதனாக பிறந்தாலும் சரி, புலியாக பிறந்தாலும் சரி, எந்த ஜீவ உயிராக ஜனிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அது வழியிலே தான் மரணம் சம்பவிக்கும். இது வந்து உறுதியாக நான் சொல்கிறேன். இப்போ அவங்களே சொல்கிறாங்க, அவங்க அம்மாவும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் செத்தாங்க, இவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகிறாரு. இது பிள்ளைகளுக்கு வருமா அப்படிங்கிறது கேள்வி. வரும். அதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். நான் அனுபவ ரீதியாக 3 விஷயத்தை பார்த்ததில் நீங்கள் கேட்டதுக்கு முத்தாய்ப்பாக சொல்கிறேன். ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரே இடத்துல இருக்கும். 5 பேருடைய ஜாதகத்துலேயுமே ஒரு கிரகம் இருக்குன்னா அது குறிப்பிட்ட கிரகம் எடுத்துவேன். இவருக்கும் 7ல் குரு இருக்குது, இந்த பொண்ணுக்கும் 7ல் குரு இருக்குது, பையனுக்கும் 7ல் குரு இருக்குது. ஏன்னா இது ஆச்சரியமாக இருக்குதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் அந்த அந்த பரம்பரையாக தொடர்றதுன்னு சிலது இருக்குது. அது யாரை பார்த்தாலும் பரம்பரையாக தொடரும். பொதுவாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன், பார்க்குறவங்க அது ஆண் பெண் பெரியவங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் அப்பாவாக இருக்கக்கூடிய பெரியவர் 33 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பெருமளவில் 60 விழுக்காடு, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. 33 மேலே தான் ஓரளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. கடைசி வரைக்கும் நான் வளரவே இல்லைன்னு சொல்கிறது வேறு. பொதுவான கருத்தை நான் சொல்கிறேன். 33 வயசு வரைக்கும் படாத பாடுபட்டு எதுவுமே பிடி கிடைக்காமல் வாழ்ந்துட்டுருப்பாங்க. 33 வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு பிடி கிடைக்கும். அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 37வது வயதுக்கு மேலே தான் ஓரளவுக்கு அவங்க வந்து நல்ல நிலைக்கு வருவாங்க. இது பார்க்குறீங்கல்ல, உங்கள் வீட்டிலே கணக்கு போட்டு பாருங்கள், 60 பேர் வீட்டில் இது நடந்திருக்கும். அப்போது அப்பாவுக்கு 33 வயசு வரைக்கும் சரியில்லைன்னா பையனுக்கும் கண்டிப்பாக அந்த 33 வயசு வரைக்கும் சரி இருக்காது. இதை நாம் முத்தாய்ப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா அவருக்கும் வேலை கிடச்சிருக்காது, எதுவுமே நடந்திருக்காது. இன்றைக்கி நாம் இது ஒரு பெரிய, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பாருங்கள், கண்டிப்பாக 33 வயசு வரைக்கும் எடுத்துகிட்டு போ, நிரந்தர வேலை இருக்காது, நிரந்தரமாக இருக்காது, ஒரு இடத்துல இருக்க முடியாது. இதே போல தான் தற்கொலை.
இந்த தற்கொலை ஒரு குடும்பத்தில் அது தற்கொலையால் மரணம் சம்பவிக்குது. இப்போ நாமளே பேப்பரில் படிக்கிறோம், அம்மா அப்பா 2 குழந்தைகளை கூட்டு போய் கணத்தில் குச்சிட்டாங்க, கடனில் நாமளே கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க குடிச்சிடுறாங்க, பரவாயில்ல, ஒரு நாளில் முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ எத்தனை பிறவை எடுத்தாலும் அந்த குடும்பத்தோடு தற்கொலை தான் பண்ணிக்கணும். இதுதான் விதி. இந்த விதியை மாற்ற முடியாது. ஏன்டா தற்கொலை நடக்குதுன்னா இதனால தான் நடக்குது. எந்த பிறவியில் யார் எல்லா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எப்படி நமக்கு தெரியும்? நிச்சயமா அது இந்த பிறவியில் தொடரத்தானே செய்யும். அதை நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ஒன்று, முடிஞ்சவரை நம்முடைய தொலைக்காட்சி அனுபவத்தில் தக்கு போட்டு கொள்ள நேரத்தில் கூட நம்ம நிகழ்ச்சியை பார்த்து தப்பிச்சவங்க இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றுகிறது. அது எனக்கு மன நிறைவாக இருந்தாலும் கூட முழுமையாக தீர்க்க முடியாதுடா கண்ணு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம். ஒரு விஷயம் எடுத்தோம்னா அது தொடர்ந்துகிட்டே போகும். ஒரு விஷயம் மட்டும் அவங்க யோசிக்கணும் சமஜி, வாழ்க்கையே போர்க்களம் தான், ஆனா அதை வாழ்ந்துதான் ஒரு கை பார்க்கணும்னு நினைச்சாலே போதும் இந்த நினைவுகள் வராது. நம்ம சொல்றதுக்கு நல்லா இருக்கும், முடியாது. ஏன்னா அட்வைஸ் பண்றது ஈஸி, அனுபவப்படுறது ரொம்ப கஷ்டம். சரியான விளக்கம் கொடுத்தீங்க. அட்வைஸ் பண்ணிடலாம், ஈஸியா அட்வைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த சூழ்நிலை படுகின்ற கஷ்டம் எவ்வளோ இருக்கும். 14 நாள் ஆகுது கணவர் செத்து. அந்த உள்ளம் செத்ததை விட பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னு நினைக்குதே, இந்த கவலையை எங்க எடுத்து போய் கொட்டுவீங்க நீங்க? நிறைய இருக்குடா கண்ணா. இந்த வார்த்தைகளே வரல சுவாமிஜி. ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்து நம்ம தொடர்ந்து பேசும். இடைவேளைக்கு பிறகு இன்னும் நிறைய பயனுள்ள விளக்கங்கள், குறிப்பாக யூனிவர்சலா எல்லா வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கணவன் மனைவி சிக்கல் இல்லையா, இதற்கு தீர்வுதான் என்ன? சுவாமிஜி இடைவேளைக்கு முன்பு பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க, ஒரு அம்மா கூட ரொம்ப கண்ணீர் மல்க கேட்டாங்க. அவங்க கணவரும் சரி அவங்க அம்மாவும் சரி 2 பேருமே தூக்கிட்டு இறந்து போனார்கள் அப்படின்னு கேட்கும் போதே மனசு வலிக்குது சுவாமிஜி. நீங்க சொன்னீங்க ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பொசிஷன் அவங்க எல்லாருக்குமே காமனா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களே சுவாமிஜி. அப்போ இதற்கு தீர்வு தான் என்ன? அம்மா அதான் நான் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரு ஒரு இடத்துல இருக்கும். உதாரணத்துக்கு வந்து விருச்சகத்தில் குரு இருக்குன்னா அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி தனித்து இருக்கக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த நிமிடத்தை மாற்றுறது மனம், புத்தி, சிந்தனை, இந்த 3 ஒன்றா சேர்ந்துட்டு ஒரே ஒரு நொடி பொழுது தானே அவங்க மனதை மாற்றுது. அந்த ஒரு நொடி மட்டும் தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அந்த மனம் ஈஸியாக மாறிடும். நொடி தான் அப்போ அது எடுத்துகிட்டு போய் தள்ளுது அந்த ஒரு நேரத்தில். அப்போ என்ன, சிந்தனையும் புத்தியும் நமக்கு அந்த செயல் தடுமாற்றத்தை கொடுக்கறது தான். இப்போ இதுக்கு வந்து பல கிரகங்கள் காரணமாக இருக்கலாம். ஜாதகத்தில் பார்த்தா ஆயுள் பலம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நாம் அது உள்ள நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போது இந்த தற்கொலை தடுப்பு என்பது நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்காவது எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு தீர்வு இருக்கிறதுங்கிறத நம்பிட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு தற்கொலையிலேருந்து தவிர்த்துரும். அவங்க முதல்ல அவங்க மன ரீதியாக எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணிடணும். அப்படி பண்ணிட்டா அதிலிருந்து தப்பிக்கலாம். கிரக ரீதியாக இருந்தாலும் கூட நம்பிக்கை இருக்கிறவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா, யார் உங்கள் பரம்பரையில் இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களுடைய குடும்பங்கள் வழி வழியாக வருதுன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஜாதக நம்பிக்கை இருக்குமே ஆனால் அவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது பின்வரும் சந்ததியர்கள் தற்கொலை செய்துக்காமல் இருக்கிறதுக்கு வழி மார்க்கம் அதில் இருக்குது. அது நம்பிக்கை சார்ந்தது. ஆக ஒரு ஜனனம்ங்கிறது மரணம்ங்கிறது எத்தனையோ நம்ம போன வாட்டி நான் சொன்னேன் இல்லையா, இந்த புத்தியே இருளாகவும் மருளாகவும் சுத்தமாகவும் பிரணவமாகவும் மாறுது. ஒரு மனிதன் தானே ஞானி ஆகிறான். அப்போ அந்த மனிதனால் எப்படி ஞானி ஆக முடியுது? இதை நம்ம சிந்திக்கணும். ஒரு மனிதன் தானே சிறந்த அறிஞனா அறிவாளியாகி பெரிய விஞ்ஞானத்துவத்தில் சாதிக்கிறாங்க. அவர்களும் மனிதர் தானே. எங்கே வேறுபாடு இருக்குது? தற்கொலை செய்துக்கிறவங்களும் மனிதர் தானே. அதை நம்ம சிந்திக்கணும். 6 அறிவு 6வது அறிவே நீ உன்னுடைய சிந்தனையை பயன்படுத்தி போராட்டங்களை சந்தித்து வெற்றி பெறுவது தான். இல்லைன்னா நாய் தினமும் உழைக்குது, காட்டில் சிங்கம் புலிகள் உழைக்குது, சாப்பிடுது, குழந்தை குட்டிகளை பெற்றுக்குது. மனிதனுக்கும் அதற்கும் என்ன வித்தியாசம்? பகுத்தறிவு. அதுங்களுக்கு பகுத்தறியக்கூடிய தன்மை இல்லை. இருந்தாலும் சர்க்கஸில் பப்பூனுக்கு கட்டுப்படும். அப்போது அதுக்குள்ளேயே பகுத்தறிவை இறைவன் புகுத்துகிறான், மனுஷன் புகுத்துகிறான். அந்த பகுத்தறிவு சர்க்கஸில் வேலை செய்கிற அந்த மிருகங்கள் போல கூட உன் மனசு அந்த ஒரு நிமிடத்தில் மாற மாட்டேங்குதே. பகுத்தறிவை சிந்திச்சுப்பார். யார் கொடுத்த உயிரை யார் அழித்து கொள்வது? உனக்கு என்ன உரிமை?
நீயாக வெளியே வரவில்லை. அதை புரிஞ்சுக்கணும். இயற்கை தான். பிரச்சனை பின்னாடி ஓடி ஓடி போகிறத விட நான் சொல்லுவேன், நாயை பின்பற்றுவதா சிங்கத்தை பின்பற்றுவதா அப்படின்னு 2 விஷயத்த உபதேசத்தில் சொல்கிறது. அது என்ன சுவாமி நாயை பின்பற்றுவதா சிங்கத்தை பின்பற்றுவதா அப்படின்னா, ஒரு கல் எடுத்து எரிஞ்சு பாருங்க, நாய் கல்லு பின்னாடி ஓடும். எதை எடுத்து போட்டோமோ அது பின்னாடி ஓடும், துரத்திக்கிட்டு ஓடும். சிங்கத்திடம் போட்டு பாருங்க, யார் அடிச்சானா அவனை துரத்தின்னு வரும். நீ சிங்கமா இரு, உன் பிரச்சனையை நீயே எதிர்கொள்ளுகின்ற சக்தியா வச்சுக்கோ. நாய் கல்லடிச்சு அது பின்னாடி ஓடினா உன்னால ஒரு காலமும் இலக்கை எட்டி இன்னொருத்தன் வருவான், பயப்பட மாட்டான். ரொம்ப நல்ல உதாரணம். வாழ்க்கையை வென்றுடுவோம் வாருங்கள், அந்த புத்தகத்தில் இருக்க ஐயாது. அதுதான் விஷயம். அதனால சந்ததியர்கள் முதல் கொண்டு இந்த ஒரு நிமிடம்தான் உங்கள் மனம் மாறுகிறது. தான் செய்த தவறு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டீங்க. தவறு இல்லாமல் ஒரு பிரச்சனை வரவே வராது. உதாரணத்துக்கு கடன், தகுதியை மீறிய கடன் வாங்கியது உன் தவறு. அதை எப்படி அடைக்கணும்னு தான் நீ பார்க்கணுமே தவிர அதுக்காக சாகணும்னு முடிவு பண்ணக்கூடாது. அப்படி சாகணும்னு முடிவு பண்ணுறதை நீ முதலே நினை. இந்த கடனை அடைக்க முடியலன்னா நம்ம தற்கொலை பண்ணிக்குவோமே அவமானத்தில் நினச்சிப்பார், கடனை வாங்க மாட்டேன். கடன் உயிரை எடுக்காது, நீதான் அதற்கு பொறுப்பு. ஒரு சிறு விளக்கம் இது. அப்போது ஜாதக ரீதியாகவும் அதுக்கு பிறந்த ஜாதக அடிப்படையாகவும் இருக்குது. இதுக்கு தீர்வு என்ன சாமி? அந்த ஒரு நொடி பொழுதை சிந்திக்கிறது தான் தீர்வு. அதே நேரத்தில் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பரம்பரைகளில் தற்கொலைகள் செய்து செத்த குடும்பமாக இருந்தால் வரக்கூடிய சந்ததியருக்கு ஆய்வு செய்து ஏதாவது கிரகங்கள் தொடர்ச்சி இருக்குதான்னு பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. அப்படி பார்த்தா முன்னெச்சரிக்கையாக அதுக்கான என்ன வழிபாடுகளோ அதை செய்து நாம் தடுத்துக்கலாம். ஆனால் அதுவும் விதி தான். அது அந்த ஒரு நிலை தாயின் வயிற்றில் பிறந்தவருக்கு தான் அது பாக்கியம். எல்லாரும் வந்து பார்த்துட முடியாது, அதை முன்னாடியே தெரிஞ்சிக்க முடியாது. சில விதண்டாவது நடக்கல அடியது அதை எப்படி பார்த்து நிறுத்த முடியும்? விதியின்படி வந்துருச்சு, அது எப்படி மாற்ற முடியும்? அப்படின்லாம் கேள்வி இருக்கும் நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கடவுளே அப்படி தானே நினைக்கிறோம். கடவுள் இருக்குதா இல்லையா? அது இன்றைக்கி நிறைய பேருக்கு உள்ள சந்தேகம். யாருக்கு? பக்தியாக இருக்கிறவங்களுக்கே சந்தேகம், கடவுள் இருக்குதா இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது, நான் விழுந்து விழுந்து கும்பிடுறேனே அப்படின்னு. அதுதான் என்றைக்கே சொல்லிட்டாங்க, பாலில் படு நெய் போல் மறைய நிறைந்துள்ளான்னுட்டார். மரத்தில் போல் நெருப்பு இருக்கும். மரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மரத்தை எடுத்து உரசனம்னா நெருப்பு வரும். அதுக்குள்ளே நெருப்பு இருக்குது மரத்துலேயும். பாலுக்குள்ளே நெய் இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது யாராலையும். பாலை பார்க்கின்ற மனிதன் நெய்யை உணர்ந்து விட்டால் கடவுள் இருக்கிறது புரியும். பாலை பார்க்கின்றவன் இது வெறும் பால்னா அது நீ கல்லும் ஒன்றா தான் நினைப்ப, பாலையும் ஒன்றா தான் நினைப்ப, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதே போல தான் இயலாமை என்ற ஒருத்தன் உள்ள புகுந்துட்டான்னா, நடராஜருடைய தத்துவமே என்ன நடனத்தில், முயலகன் என்பது ஒரு மாயை. இந்த மாயை ஒரு மனிதனுக்கு எழுந்து விட்டால் அவன் எல்லாம் நிறைய தற்கொலையில் தான் போய் முடியும். அதை எழுப்ப விடக்கூடாது என்பதுக்கு தான் அதை வலது கால் அடிச்சுட்டு இடது காலை தூக்கி கீழே காமிப்பார். இந்த கையை கீழே போடுறா, முயலகன் இருக்கான், அது உன்னுடைய மாயை, அதை எழுப்பி விடாதே, இந்த இடது காலை தொட்டு வணங்கி அருளை பெற்று விடுன்னு சொல்கிறது நடராஜ தத்துவத்தில் ஒன்று. நாம் இதெல்லாம் கவனிக்க மாட்டோம். அது ஒரு சிலையாக கவனிப்போம், நடராஜர் என்பதை கவனிப்போம். பல தத்துவங்கள் நம்மையே அறியாமல் ஆலயத்திலேயே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வச்சுருக்காங்க. தேடுதல் வேணும், தேடுதலுக்கான வழிநடத்தலுக்கு ஒரு குரு வேணும். அதை பாய் பிடிச்சி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் தற்கொலை செய்து கொள்வது எப்பிறவியானாலும் அது தொடரும் என்பதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் பிள்ளைகளோடு போய் கணத்தில் குதித்து செத்து போனாலும் அடுத்த பிறவியில் பிள்ளைகளும் நீயும் அப்படி தான் போய் ஆகணும். இது விதி என்பதை மட்டும் கருத்தில் வச்சுட்டு ஒரு நிமிட சிந்தனையை யோசித்து பார்த்தால் இதிலிருந்து விடுபடலாம். இப்போ என்ன ஆச்சுன்னாம்மா, ஐயா நான் கடந்த ஒரு 6 மாதமாக, இது வருஷம் நடக்கிறது தான், கடந்த ஒரு 6 மாதமாக நான் பார்க்குறேன், 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் படிக்கிற பசங்க. இந்த கேள்விக்கு ஒரு இன்னொரு முகம் இருக்குதுங்கிறதுக்காக அதை சொல்ல வரேன். இந்த 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பு படிக்கிற இல்லை ஐயா, தோல்வி பயம் இல்லை. அடுத்து என்ன படிக்கலாம், அடுத்து எந்த வழியில் பயணிக்கலாம், எந்த வழி அவர்களுக்கு வெற்றி தரும், எந்த வழி அவர்களுக்கு உயர்வு தரும், அது நினைத்தபடி அந்த உயர்வு அடைவதற்கு என்ன மார்க்கம், எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிறாங்க. பெற்றவங்களும் வராங்க, பிள்ளைங்களும் வராங்க. நான் பார்க்குறேன், இது வருடந்தோறும் பார்க்குறேன். அதை ஒரு முடிவு பண்ணேன். நான் என்ன முடிவு பண்ணேன்னா,
வருகின்ற சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம ஆசிரமத்தில் பகல் 3 மணிக்கு சந்திர மங்கள அபியாசம்னு சொல்லக்கூடிய மந்திரத்தில் வரையறுக்கப்பட்ட ஒரு பூஜையை தேர்ந்தெடுத்திருக்கேன். 3 மணிக்கு பால் குடம், அது அவங்கவுங்க வீட்டில் இருந்து தானாக குடத்தை எடுத்துகிட்டு வந்து பால் அங்கே நிரப்ப கொடுக்கப்படும். அது சிறு சொற்ப கட்டணத்தோட அப்படி நிரப்பி அந்த சந்திரமங்கலம் சுபம் பெறுவதற்கான வழிபாடுகள் எல்லாம் அங்கே இருக்குது. பாராயணத்தோட அபிஷேகம் இதெல்லாம் இருக்குது. இதில் முத்தாய்ப்பா என்ன விஷயம், அன்னைக்கு அந்த ஜாதகம் 10ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும் உள்ள பிள்ளைகளுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து அடியேன்கிட்ட கொடுத்துடணும் ஐயா. அப்போ பதிவு பண்ணி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதை முழுக்க கட்டணமே கிடையாது, இலவசமாக அந்த குழந்தை என்ன படிக்கலாம், அடுத்து எதை நோக்கி பயணித்தால் வெற்றியாளனாக ஆக முடியும். நிறைய பேர் மருத்துவமா, இன்ஜினியரிங்கா, கம்ப்யூட்டரா, இப்போ வர நவீன காலத்தில் ஏஐயா, என்னென்னவோ கேள்விகள் இருக்குது. அதில் என்ன படிக்கலாம், அதை முழுக்க அடியேனே கணித்து இலவசமாக சொல்லி எழுதி கொடுக்குறேன். ரொம்ப அருமையான பணி. ஆமாம் ஐயா, ஏன்னா இந்த தற்கொலை இதுக்கும் அதை முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேள்விக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாததுக்கு ஒரு இலவசமாக ஒரு ஹோமம் பண்ணணும்னு எனக்கு இருக்குது. மனசுக்குள்ளே யார் பங்கெடுக்கிறாங்கன்னு அது முடிவு பண்ணும்போது தெரியும். இப்போ இது ரொம்ப அவசியமான ஒரு கருத்தாயிடுச்சு. அதனால் வருகின்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நீங்கள் 3 மணிக்கு பால் குடம் இந்த ஜாதகத்தை பதிவு செய்துக்குங்க. இந்த பதிவு பண்ணி ஜாதகத்தில் அடியேன்னு எழுதி கொடுக்க போகிறது அடுத்து வர 10ஆம் தேதி 10/5/2026 அன்று காலை 10 மணி முதல் விழா மாதிரி தொடங்கி ஒவ்வொருவருக்கும் என்ன படிக்கலாங்கிற ஜாதகத்தை அவங்க கையில் கொடுக்குற பிரிண்ட் அவுட் போட்டு இந்தாப்பா இதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு இலவசமாக கொடுக்க போகிறோம். ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் என்ன அப்படின்னா, அந்த ஜாதகத்துக்குடைய பையனோ பொண்ணோ வந்து தான், ஆணோ பெண்ணோ வந்து தான் அங்கே வாங்கணும். அந்த 10ஆம் தேதி அவர்களுக்காக இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த பொறுப்பு இருக்காது. இந்த நிபந்தனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பங்கு கொள்ளுங்க. ஏன் இதை சொன்னேன்னா, நீங்கள் இதை எடுத்தோடனே எனக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. ஓ, இது மாதிரி தானே வாழ்க்கை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சோம். இப்போ என்ன நம்ம பேசினதில் முடிவு பண்ண வேண்டிய விஷயம், இந்த தற்கொலை ஒரு குடும்பத்தில் நிகழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வழிபாடை நம்ம செய்யணும்னு இப்போ முடிவு பண்ணோமோ அதில் ஒன்று தான் இதுவும் கூட. ஆக தற்கொலை என்பதை முடிவு செய்யாதீர்கள். பிரச்சனைகள்னு ஒன்று வந்ததுன்னா அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்குதுங்கிறத மட்டும் நம்புங்க, போதும். அவ்வளோதான். நீ தூங்குறது உன்னுடைய நம்பிக்கை. ஒரு நிமிஷத்தில் உயிரை மாற்றிக்கிறீங்க. அந்த ஒரு நிமிடத்தில் ஒரு உயிரை உன்னால் உருவாக்கி தர முடியுமா? சிந்திச்சுப்பார். ஒரு காலமும் முடியாது. அப்போது முடியாத ஒரு விஷயத்தை ஒரு நிமிஷத்தில் செஞ்சுக்கிறீங்க. தீர்வுக்கான மார்க்கத்தை தேடினால் கண்டிப்பாக தற்கொலைக்கான வழி பிறக்காது என்பது தண்டா கண்ணதுக்கு பதில். நிச்சயமா சமஜன், அந்த விஷயம் சொல்லி ஆகணும். நாங்க செல்லக்கூடிய அந்த வாழ்க்கை பாதையை வந்து லெஃப்டா ரைட்டா ஸ்ட்ரெயிட்டான்னு தெரியாம இருட்டுக்குள்ள தத்தளிச்சுட்டு இருந்தோம் சுவாமிஜி. எங்க எல்லாருக்குமே ஒரு விடிவெள்ளியாய் ஒளி விளக்காய் இருந்து உனக்கான வெற்றி பாதை இதுதான் கண்ணு, இதில் நீ டிராவல் பண்ணுன்னு கையை பிடிச்சு அன்னை போல கூட்டிட்டு போறீங்க பாத்தீங்களா. கோடான கோடி அன்பு ரசிக பெருமக்கள் எல்லார் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள் சொல்லியே ஆகணும் சுவாமிஜி. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. ஓகே, உங்க வயது ஐயா? ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. ஹலோ, வணக்கங்க, சொல்லுங்க. யாருக்கு? 45 வயசுக்கு கல்யாணம் ஆகலையா? ஏன்? சரி. ஓ, சரியா அமையலைன்னா என்ன மாதிரி? அதுதான் நம்ம மெயினா பேசணும். ஐயா, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஸ்பீக்கர் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போன்ல பேசுங்க, அப்ப இன்னும் தெளிவா கேட்கும். நன்றி ஐயா. ஓகே, உங்க வீட்டில் ஏதாவது சொத்து பிரச்சனை இருக்கா? அப்பாவுக்கு இருந்ததா? சொத்தே இல்லையா? அவ்வளோதான், அது ஒரே வரி. சொத்தே இல்லைங்கிறதும் ஒரு பிரச்சனை, புரியுதா? நீங்களாவது முயற்சி பண்ணி ஏதாவது வாங்கினீங்களா? அது சொத்து தானே. ஏம்பா இப்படி வேற போய் நான் அதை கண்டுபிடிக்கணுமா? சரி, அது வாங்கியிலேருந்து அதே வீட்டில் தான் இருக்கீங்களா? சரி. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
வீடு ஒன்று முழுசா முடிக்கல, வாங்கி 4 வருஷம் வந்து 4 வருஷம் அது புது வீடு தான். சரி, வீடு முடிக்காம இருக்காரு. ஏன் அவருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சொல்லிட்டு இதை தானே நான் கேட்டேன். சொத்து இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டேனா? சிவசுப்பிரமணியம், நீங்க இவ்வளவு தெளிவா இல்லைன்னா அப்புறமா பொண்ணு கொடுக்குறோம் எப்படி கொடுப்போம்? முதல்ல இந்த வீடு சரியில்லைங்க. ஓகே சார். இதுல பாத்தீங்கன்னா அந்த கட்டாத நிக்குது இல்ல, ஆமாம் சார். அது அந்த தென்மேற்கு சைட்லையா அது? ஆமாம் சார். அந்த தென்மேற்கு சைடு முதல்ல கட்டலைனாலே திருமணத்துக்கும் வழிவகுக்காது, வருமானத்துக்கும் வழிவகுக்காது, முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்காது, நிம்மதியும் கொடுக்காது. நீங்கள் ஒரு தியாகி, முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா, தங்கைக்காக தன் குடும்பத்தில் இவ்வளோ நாள் வாழ்ந்து அவங்களுக்கு நல்லா திருமணம் பண்ணிட்டு நாம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க பாருங்க, அப்போவே நீங்கள் தியாகி தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால் காலதாமதம்ங்கிறது ரெண்டாவது. 45 வயதுக்கு மேலே திருமணம் நடக்கலைன்னா அது சரியான திருமணம் நடக்குங்கிறத கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது, வீடு இப்படி இருக்கும்பொழுது யார் வந்தாலும் இந்த வீட்டில் வந்து பார்த்துட்டு போகிறாங்கன்னா அது வரவும் வராது, எந்த சுபமும் நடக்காது. ஃபஸ்ட்டு அந்த வீடை சரி பண்ணுங்க, ஒன்றும் வேணாம். அதோட வரைபடத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு முறை சித்ரா பௌர்ணமி வந்து கூட முன்னாடி காட்டுங்க, உங்களுக்கு சொல்லிடுவாங்க என்ன பண்ணலான்னு. இதை முதல்ல சரிப்படுத்திக்கோங்க. திருமணத்துக்கு இந்த 45 வயது ஆனதுனால அது எதனால இவ்வளோ நாள் தள்ளிச்சுன்னு காரணங்கள் பலவா இருக்கட்டும். எந்த சாபமா இல்லை ஏதாவது கர்மமா இல்லை கிரக ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, தாய் மாமன் இருக்காரா? அவருக்கும் உங்களுக்கும் சுமூகமாக இருக்கா? இருக்காது. அதுதான் பிரச்சனை. அதே மாதிரி நீங்கள் எப்பயாவது பாம்பு அடிச்சிருக்கீங்களா? இல்லை. சரி சரி. கீழே ஏதாவது உழுந்து அடிபட்டுச்சா உங்களுக்கு? அது எவ்வளோ நாள் இருக்கும்? சரி, அது கணக்கு இல்லை, அது வராது. நீங்கள் ஏன்னா தாய்மாமன் உறவு, இந்த கிரகம், சொத்து, இதுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது. இப்போ உதாரணம் பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் ஒன்று செவ்வாய் தோஷம் இருக்கணும், இல்லை செவ்வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கணும். அதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதுவே போதும். என்ன லக்னம்? அது இன்னும் ஸ்ட்ராங்கு. ரிஷப லக்னத்தில் மிருகசீர நட்சத்திரமாக இருந்து லக்னாதிபதியே 2ல் போகிறாருன்னா அவ்வளோ சுலபமாக கல்யாணம் நடக்காது. அதையும் நம்ம பார்த்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணலாம். நீங்கள் அன்றைக்கி வந்து அந்த வரைபடத்தை காமிங்க. படிப்பு விஷயம் என்ன கேட்டீங்க? இல்லை, அதுவும் பிரச்சனை தான். அதில் ஒன்றும் மாற்று, ரெண்டுத்தையும் ஒன்றே தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து அதை சரி பண்ணிக்கோங்க. ரெண்டுமே சரி பண்ண முடியும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக தெரியல, ஆனால் வீடு பெரிய பிரச்சனையாக தான் தெரியுது. இதெல்லாம் சரிப்படுத்திக்கோங்க. நல்லதுங்க. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? உங்க பெயரம்மா? ஓகே. வயது? ஓகே, சமைச்சிட்டு பேசுங்க. சொல்லுங்கம்மா. கோபிநாத்துக்கு என்ன? இன்னும் 2 வருஷம் பொறுத்து பண்ணுங்க. என்ன வேலை பண்றாரு இப்ப? பெங்களூரு. நல்ல வேலையா? அதான், அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் முயற்சி பண்ணி அடுத்தது வெளிநாடோ அல்லது வேற முயற்சியோ பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த வேலை கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் 27 வயசுக்கு மேலே தான் அவருக்கு ரூட் இருக்கு. நீங்கள் 27ல் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அவரை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்களே நீங்கள்? அவரு காதலிக்கிறது எனக்கு தெரியாது இல்லை. நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். அப்படி நல்லா இருந்ததுன்னா கட்டி வைங்களேன், என்ன இப்போ தப்பு? அவ்வளோதான். இப்படி நினைங்க. அப்புறம் ஏன் நம்ம அதை பற்றி போட்டு எண்ணெயும் குழப்பணும்? புரியலம்மா? அது எப்படி இப்படியே சொல்லிட முடியும்? 2 பேருடைய ஜாதகத்தை பார்த்தா தானே சொல்ல முடியும். நான் பேரை வச்சு பின் வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னா அவங்க சண்டை போட்டுக்குவாங்க, சண்டை போட்டுக்குவாங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சாமி சரியா சொல்ல மாட்டீங்களா? நல்லதும்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ.
வணக்கம், யார் பேசுறீங்க? பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் லதா மகேஸ்வரிங்கம்மா. ஓகே, உங்க வயது? 57ங்கம்மா. சுவாமிஜிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சுவாமிஜி, நான் 15 வருஷமா உங்களை யோசி பார்த்துட்டு இருக்கேங்க சாமிஜி. இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குதுங்க சாமிஜி. அப்படியே அந்த சந்தோஷத்துல என்னென்னவோ கடகடன்னு கேட்டுக்குங்க. கடைகடன் கேட்குற தோட்டத்து பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குதுங்க சாமிஜி. அதுதான் பிரச்சனை. என்ன தோட்டத்து பிரச்சனை? தோட்டம் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. அது பங்கி மறுபடியும் வந்து உங்க கணவர் அண்ணனா தம்பியா? அண்ணனுங்க, எங்க வீட்டுல மூத்தவர். ஓ, தம்பிங்கெல்லாம் பிரச்சனை பண்றாங்க. அவரு அதான் பங்கி நாங்க எல்லாம் போட்ட விற்பாடு அதுல வேணும்னு கேக்குறாங்க. ஆனா நாங்க கரால் பண்ணாத விட்டுட்டோங்க. அதாவது சொத்து இருந்தாலும் அதை முன்னேற்றி கொண்டு வந்தது இவர், உங்க கணவர். அது எல்லாம் முதல்ல இருந்ததுங்க. முதல்ல கணவர் இல்லைங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் 5 பேருங்க. சரி. பிள்ளை 3 பேரு, பசங்க 2 பேருங்க. சரி. அதுல முதல்ல இருந்து இவங்கதான் மூத்தவங்க. எல்லாம் பண்ணாங்க எல்லாமே நடந்ததுங்க. ஆனா இப்ப பங்குன விற்படி இப்பதான் சமயத்துல இல்ல, பிரச்சனையை சொல்லுங்க. என்ன பிரச்சனை? கேஸ் போயிடுச்சா? அதெல்லாம் இல்லைங்க சார். அந்த பிரச்சனை. சரி, என்ன பிரச்சனை? அது கரால் பண்றவரத்துல கொஞ்சம் வேணும்னு கேக்குறாங்க. அதனால அப்படியே நின்னு போய் கிடக்குதுங்க. வேற எதுவும் இல்லைங்க. நாங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். அந்த வீடு கொஞ்சம் எங்களுக்கு இல்லைன்னு நாங்க கொஞ்சம் வெளியில் வந்து இருக்கிறோங்க. சரி. அந்த பூர்வீகத்தில் இல்லைங்க, நாங்க வெளியில் வந்து இருக்கிறோம். அதுக்காக உங்களை கேட்கலான்ட்டு. அது பிரச்சனை தீர்வாகுமா? இல்லம்மா, என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன் நானு. சொத்துனா அவங்க பிரிச்சு கேக்குறாங்களா? ஆமாங்க. கொடுத்துட வேண்டியதுதானே? அவங்களுக்கு இருக்குங்க சாமி. சரியா பங்கறக்கு அன்னைக்கு ஒத்துக்க மாட்டேங்கிட்டாங்க. அப்புறம் அதுல எப்படி என்ன அதுல இருக்கலாமா என்ன நான் உங்களை கேட்கற கத்தங்க. அது காட்டுல கொஞ்சம் புத்துக்கன் இருக்குங்க சாமி. அதுல எல்லாம் இருக்கலாமா என்ன உங்களுக்கு? உங்க கணவர் வழியில, சரிங்க, உங்க மாமனார் வழியிலேயே பங்காளி பிரச்சனை இருந்திருக்கு. ஆமாங்க. சரிங்க. சரியா? அது எனக்கு தெரியாது. சரிங்க. சரியா, நீங்க கேளுங்க. சரிங்க. அதுல பூர்வீக சொத்து அப்படின்னா சரிங்க, அது வழி வழியா வரக்கூடிய பிரச்சனை. அது அந்த புத்து இருக்கு பாருங்க. ஆமாங்க. அந்த புத்து அது தாண்டி ஒரு அந்த ஏரி ஆறு மாதிரி வேற போதும். அதுல அதெல்லாம் இல்லைங்க சாமி. பாறை இருக்குதுங்க. அது பாறை தாண்டி ரோடு வருங்க. அதுக்கு அந்த பக்கமா ஒரு காடு வந்து தெம்பர்தலையில் வேணா வாய்க்க தண்ணி போகுங்க. வாய்க்க தண்ணி வந்ததுன்னா போகும். இல்ல அதுதான் அந்த பக்கம் தண்ணி ஓட இருக்கு இல்லையா? அது வருங்க. தண்ணி வரும். இருந்து தண்ணி ஓட இருந்தா பூர்வீக இடத்துல இருந்தே பிரச்சனைகள் இருக்கும். அங்க நீங்க இருக்கிறது சரியில்லை. சரி. நம்பர் 1. சரி. நம்பர் 2, இது கேஸுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது உட்கார்ந்து சுமூகமா சகோதரருக்குள்ளேயே பேசி தீர்த்துருங்க. அப்படி இல்லைன்னா வழக்கு போகும். அது யாருக்கும் பயன் இல்லாம இழுத்துட்டு போகும். செட்டில் பண்றதுதான் நல்லது. உட்கார்ந்து பேசி செட்டில் பண்ணிடுங்க. அதுதான் நல்லது. சரியா பண்ணிக்கலாங்களா அல்லது எப்படின்னு கேக்குறேன். சரியா? ஏமா, சொத்து உங்களுது. என்ன சரியா பண்ண? எங்க வளர்ந்துருக்கு? என்னால இடத்த தான் சொல்ல முடியுது. சொத்து யாரு, எத்தனை பேரு, எப்படி கொடுக்கணும்னு நான் எப்படிமா சொல்ல முடியும்? அது நல்ல வழக்கறிஞர் தான் சொல்லணும். வழக்கறிஞர் வழக்கு போகலிங்க சாமி. நாங்களே தான் 3ஆவது வச்சு பேசி. அப்புறம் எதுக்கு இன்னொருத்தர் கேக்குறீங்க? அண்ணன் தம்பிகள் தானே. ஒருத்தருக்கு ஒண்ணு போனாதான் என்ன, விட்டு கொடுங்களேன். அப்படித்தான் விட்டு கொடுத்துட்டு நாங்க வெளியில வந்தோம்னா எல்லாமே வீடு எல்லாமே தண்ணி பாத்திரம் எல்லாம். இல்லம்மா, இது உங்க குடும்பத்தோட பேசிக்க வேண்டிய பிரச்சனை. ஆனா ஒண்ணு மட்டும்தான் நான் என்ன அளவுல சொல்றது, இதை வளர்த்து விடாதீங்க, சுமூகமா முடிச்சுக்கோங்க. இதனால பெரிய பகை ஏற்பட்டு பல துன்பங்கள் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு தான் புத்து இருக்கிற மனையில ஓடை இருக்கும், ஓடை இருக்கிற இடத்துல காடு இருக்கும், காடு இருக்கிற இடத்துல நீவின் வாவி அதாவது மலைகள் இருக்கும். இந்த மனை அமைப்பு விடுவது பூர்வீகம் ஆகாது என்பது விதி. அதனால உங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு அதை வச்சு நீங்க அங்க போய் கொடுத்தனால இருக்க முடியாது. இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டேனே, இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் பூர்வீகம், அந்த பூர்வீகம் உங்களுக்கு மட்டும் இல்ல, அது சம்பந்தப்பட்ட யாருக்குமே ஆகாது. அது யாருக்கு? அது அந்த வாங்கினார் பாருங்க, அந்த பத்திரத்தை எடுத்து பாருங்க, அது கூட பங்காளி சொத்து தான். புரியுதா? கேளுங்க. அது பங்காளி சொத்து கிட்ட இருந்துதான் மாமனார் வாங்கி இருக்காரு. நீங்க அதை சுமூகமா முடிச்சுக்கங்க. அதான் நல்லதுமா. நல்லதுமா. அம்மா, பிரச்சனை அடிக்கடி சொல்றீங்களே, இந்த வார்த்தையே வரக்கூடாதுன்னு தான் சுவாமிஜி நிறைய புத்தகங்கள் நமக்காகவே கொடுத்திருக்காரு. சுவாமிஜி புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்கேனுங்க. பார்த்தா அதுல பொறுமையா இருங்கன்னு தான் வந்தது.
அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு இருப்பணுங்க ஒண்ணு படிங்க படிங்க, அதே படிங்க போதும், வேற எதுவும் வேண்டாம்மா. ஓகேம்மா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். ஓகே சுவாமிஜி, எனக்கு நீங்க பேசும். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுறீங்க? அம்மா, நான் சென்னையில இருந்து மல்லிகா பேசுறேன். மல்லிகாமா, சொல்லுங்க, உங்க வயது என்னம்மா? வயசு 56. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா மல்லிகாமா, சொல்லுங்க. ஐயா குருநாதா, குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நல்லா இரு, குருவே சரணம். ஏன் அழ? ஐயா, நான் 3 வருஷமா உங்க இதுல வந்து நான் மாலை போட்டிருக்கேன். சரிப்பா. புக் வாங்கி இருக்கிறேன். சரி. பொண்ணுங்களுக்குலாம் விற்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்கிறேன். சரி, இப்ப என்னடா கண்ணு சொல்லுமா? என் பையனுக்கு ஒரு நிரந்தரமா ஒரு வேலை கிடைக்கல ஐயா. எனக்கு ஒரு நிரந்தரமா உட்கார ஒரு வீடு. பக்கத்தை தேர்ந்தெடுங்கள், பயன் தரும் பாருங்கள். பாத்தீங்களா? அதை அடிக்கடி பார்த்துட்டு தான் ஐயா. அதுல என்ன வருது பையனுக்கு? நீங்க பார்த்ததா என்ன வருது? அவரு பார்த்தாரா? அவனுக்கு அதுல கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. ரைட், விட்டுருவோம். நீங்க பார்த்ததுல என்ன வந்தது? நான் பார்த்தா வேண்டான்னு வருது ஐயா. என்ன வேண்டான்னு வருது? இல்ல கம்பெனி மாற வேண்டான்னு வருது. சரி, அப்ப அவர் மாறணும்ன்றாரா? நம்ம வேற கம்பெனி கிடைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றான். சரி, அதனாலதான் எனக்கு ஒரு நிரந்தரமா இருக்கும். அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட பரவாயில்ல. சரிங்க. ஒரு நாள் டேப்பா எனக்காகவாது இதை பாடுறா, ஏதாவது வருதான்னு பார்க்கலான்னு சொல்லி பார்க்க சொல்லுங்க. சரிங்க. ஒரே நிமிஷம் இருங்க, அவர் பேர் சொல்லுங்க, நான் பார்க்குறேன். கிருஷ்ணராஜ். ஐயா, நான் வந்து பக்கத்தை பார்த்து அது என்ன பலன்ன்றதை நான் சொல்றேன். சரிங்க. அதுக்கப்புறம் அதுல வர மந்திரத்தை அவரை மட்டும் அவர்கிட்ட கொடுத்து எப்படியாவது படிக்க சொல்லுங்க, தானா வந்துடும் வழிக்கு. சரிங்க. ஆ, சரி சார். என்ன பேர் சொன்னீங்க? கிருஷ்ணராஜ். கிருஷ்ணராஜ். என்னம்மா? கிருஷ்ணராஜ். 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 ஓகே ஐயா. அம்மா, உங்க சார்பில் உங்க மகனுக்காக நான் அதை பார்க்குறேன். சாமிகள் சொல்லி சரிங்க ஐயா. பக்கம் 127 வந்திருக்கு. சரிங்க ஐயா. உங்கள் மனப்போராட்டம் இனியாவது தீருமா என்று நினைக்கிறீர்களா? ஆமா ஐயா. சில மாதங்களில் போராட்டங்கள் தீரும் காலம் வருகிறது. அதை போல இன்று நீங்கள் போகும் காரியம் கோபத்தை ஏற்படுத்தி பிறகு தாமாக முடியும். ஆனால் நல்லபடியாக முடிய ஓம் மகா குரு குரு வந்தனோப்பியோ அனுக்கிரக சித்திரஸ்து அப்படிங்கிற மந்திரத்தை படிக்க சொல்லி மகன்கிட்ட சொல்லுங்க. 127 ஐயா. ஆமா, 127 வந்து பலனும் 126 மந்திரமும் இருக்குமா. நீ காலில் அவர்கிட்ட பேசுனீங்களாமா? என்ன ஆச்சுமா? என்ன சொன்னாருமா? அவன் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னான். சரி, ட்ரை பண்றேம்மான்னு சொல்லியிருக்கான் சாமிஜி. சரி, ஒண்ணு வேணாம். இதுல வந்து அந்த 128வது பக்கத்துல வந்த மந்திரத்தை அவரை படிக்க சொல்லுங்க. எப்படின்னா, காலையில எழுந்து சூரியன் முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு படிக்க சொல்லுங்க. அவரு நம்புறாரு நம்பலாது அப்புறம் அவர் நம்பாமையே பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. ஓகேமா, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? ஒரு நிமிஷம், அந்த நேர் வரதுக்கு முன்னாடி சாமிகிட்ட ஒரு சந்தேகம். நிச்சயமா ஐயா. ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஒரு நேர் இதுக்கு முன்பாக பேசினாரு. பேசும்போது சொன்னார், தனக்கு 45 வயது ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் ஆகலைன்னு சில கவலைகளை சொன்னார். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு சொத்து பிரச்சனை எதுவும் இருக்கா அப்படின்னு. அவர் சொன்னார் சொத்தே இல்லை அப்படின்னு. ஆனால் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அதில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. அதாவது சொத்தே இல்லைன்னு உரியவர் சொல்கிறாரு, ஆனால் அவருக்கு ஒரு வீடு இருக்குது, அதில் பிரச்சனை. வீடு கட்டுனீங்களா? வீடு கட்டுனீங்களான்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கிறது என்னுடைய பெரிய ஆச்சரியம். அது அவர் ஒத்துக்கிட்டார் வேற அதுக்கப்புறமா. ஆமா, கட்டி இருக்கேன். நம்ம நேயர்கள் பார்த்தாங்களே. நான் கேட்கறது, சொத்து இல்லைன்னு சொன்னவற்றை உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு கண்டுபிடிச்சது எப்படி, அது மட்டும் நீங்க சொல்லுங்க சாமி. அதான் வியப்பான விஷயம். ஐயா, அது சொல்லிட்டா எப்படி ஐயா? ரகசியம் இல்லை ஐயா. ரகசியம் வேண்டாம். அந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சீங்க மட்டும் சொல்லுங்க. அதோட சூட்சமத்தை சொல்ல. அவரு என்ன சூழ்நிலையில கேட்டாருன்னு தெரியாது ஐயா. எண்ணினும் எண்ண எண்ணற்க எண்ணின் எண்ணிய எண்ணினை எண்ணின் நோக்கின் எண்ணின் நோக்கின் சூளுரைத்த கிரகம் நிலையறிய காணாம் வரியதிலே நிறையறிய வரிவின் வருவோம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ரொம்ப கடினமான பாடலாக. எண்ணின் எண்ணம் வருகிற கிரகம். அதாவது அவர் சொல்றாரு 45 வயது.
எண்ணின் எண்ணை அறிய. அந்த 4, 5 எண்ணை வந்து அறியணும். ஃபஸ்ட்டு இவருடைய பேரை அறியணும். அந்த பேரை அறியும் பொழுது இது சொத்து பிரச்சனையால் ஒன்று இருக்குது, அடுத்து இது தாய்மாமன் பிரச்சனையால் ஒன்று இருக்குது. இந்த சொத்து பிரச்சனை வந்தால் இருக்கணுமே இவருக்கு, இவர் இருந்தால் தான் அவருக்கு நான் வந்து பரிகாரம் சொல்ல முடியும். அப்போ தான் அவருக்கு அது பலிதமாகும். அவர் கேட்டு இல்லைங்கிறார். அப்போ நான் அவருக்கு சொல்யூஷன் சொல்லணும். எனக்கு தெரியுது எண்ணினை எண்ணின் நோக்கின், எண்ணினை எண்ணில் கிரகம், அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அவருக்கு இருந்தே தீரணும், அது உறுதி. ஏன்னா சித்தர்கள் சும்மா பாடலில் எழுதிட்டு போல, உளறிட்டு போல, ரகசியம் வச்சுட்டு போயிட்டாங்க. அதை நம்ம பார்த்துட்டு கேட்டோம். அவர் இல்லைங்கிறார். அதுக்கு தான் நான் என்ன பண்ணேன், சொத்தே இல்லைங்கிறியான்னு நான் கேட்டேன். ஆமான்னு அவர் சொன்னார். இல்லையே, ஒரு வீடு கட்டினீங்களா? ஆமாம், கட்டின வீடை வாங்கினா அது முழுமையாக முடிக்கலைன்றார். அப்போ அது என்ன? எண்ணினை எண்ணி நோக்க, பேசுகிற அவங்க நேரம், பேசுகின்ற குரல், அவங்க சொன்ன எண்கள், சூழ்நிலை, அதை உறுதிப்படுத்த எண்ணத்துக்கான பயிற்சி, அதுதான் யாரு. ஆச்சரியமா இருக்கு நிஜமாவே இதை கேட்கும் போது. சுவாமிஜி ஒரு ரொம்ப நேரமா இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். சுவாமிஜி வணக்கம், ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நான் அபிராமி, மகளிர்ல இருந்து பேசுறேன். ஓகே அம்மா, உங்க வயதுமா? என் வயது 47. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா. எங்க மாமனார் வழியில ஒரு குடும்ப கோயில் இருந்தது. அந்த குடும்ப கோயில அவர் அந்த இடத்த வித்துட்டாரு. வித்ததுக்கு அப்புறமா வாங்கின ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கோயிலை இடிச்சிட்டாரு. இப்ப அந்த தெய்வம் வந்து எங்க இருக்கு, என்ன இது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அதாவது குல தெய்வம் அப்படின்னு ஒண்ணு எங்களால கண்டுபிடிக்க முடியல, கும்பிட முடியல. இதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் எங்களால வாழ்க்கையில முன்னேற முடியல. அந்த எங்க இப்போ யாரு கேட்டாலும் குலதெய்வத்தை கும்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு குலதெய்வமே இல்லையே, நாங்க என்ன பண்றது அப்படின்னு பிள்ளைங்களோட முன்னேற்றத்திற்காகவும் எனக்கு கண்டிப்பா குலதெய்வம் கும்பிடணும்ன்றாங்க. என்ன பண்றது சாமிஜி இது? உங்க கணவர் மாமனார் சொன்னீங்க இல்லையா? ஆமா, அவரு அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் அப்பா அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலி சாமிஜி. அவங்க சரி ஒரு பெரிய வீடு, துறவெல்லாம் நிறைய இருந்தது. ஆனா இவங்க 4 பசங்க, மாமனார் கூட பிறந்த 4 பேர், எல்லாம் இடம் எல்லாமே வித்துட்டாங்க. சரி, வித்ததுல அந்த குடும்ப கோயிலும் சேர்ந்து. இல்ல அப்ப அவங்க அவர் கூட பிறந்த ஒரு பெண் வந்து தற்கொலை செய்துகிட்டோ அல்லது விபத்துல ஏற்பட்டோ இறந்தது யாருன்னா தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே சாமிஜி. சரி, அது போகட்டும். உங்க கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உங்க மாமனார் என்ன பண்ணிட்டு இருந்தார்? மாமனார் போலீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. அவர் இறந்துட்டாரு போன வருஷம். சரி, இதுல என்னோட நாத்தனார் தான் சின்ன வயசுல ஒரு 35 வயசுல கேன்சரால இறந்துட்டாங்க. சரி 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 சரி. கணவர் வந்து கவர்மெண்ட் எம்டிசில ஒர்க் பண்றாரு. சரி சரி. அம்மா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு முருகன் தான் குலதெய்வம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. கண்டிப்பா நீங்க முருகன் தான், அதுல ஒன்றும் 100% வந்து முருகன் தான். காரணம் என்னன்னா, அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா, நீங்க பூஜை செய்றீங்கல்ல, அந்த இடத்துல அப்பப்ப கௌலி கத்துதா? கௌலி கத்துற சவுண்ட் கேட்கலையா? வேறு மாதிரி அந்த இடத்துல உங்களுக்கு எப்பயாவது உணர்ந்துருக்குறீங்களா? அதாவது ஒரு மாதிரி ஒரு சப்தம் வர மாதிரி ஏதாவது உணர்ந்துருக்கீங்களா? அந்த மாதிரி நான் எதிர்பார்ப்பேன், அந்த கௌலி சவுண்ட் கேட்கறதுக்காக எதிர்பார்க்கிற அன்னைக்கு எனக்கு கேட்டது இல்லை. எப்பயாவது ஒரு வாட்டி வெளியில இருந்து கேட்கும். இப்ப கேட்கல நீங்களம்மா? ஆமா, அதான் எப்பயாவது. இப்ப நீங்க அந்த வீடு இருக்கிறதே பூர்வீக வீடா இல்ல நீங்க கட்டின வீடா? இல்ல இல்ல, நாங்க கட்டின. அவங்க ஊர்ல இருந்து அதை வித்துட்டு எல்லாம் வந்துட்டாங்க, வந்து சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டோம். ஓ சரி 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 சரி. அம்மா இது கொஞ்சம் கணிச்சு நம்ம சரி பண்றது தான் நல்லது. ஆனால் குலதெய்வம் கண்டிப்பாக முருகன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த முருகனை நீங்கள் வந்து எடுத்துக்குவாங்க, பக்கத்தில் இருந்தாலும் சரி. பொதுவாக வந்து எப்படி வேணாலும் அங்கே உங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. குறிப்பிட்டு திருத்தணி, குறிப்பிட்டு திருத்தணி வச்சுக்கோங்க. இதை குலதெய்வம்னா அந்த குற்றம் உங்களுக்கு சரியா போயிடும். அதை வந்து வணங்கிட்டு வாங்க. 6 மாசம் ஒரு முறை சராச்சர நம்ம ஆலயத்தில் இருக்கிற முருகனை வழிபாடு வச்சுக்குவோம். ஏன்னா சுத்துப்பட்ட தூண்லையும் வந்து சித்தாந்த வேதாந்த எந்திரங்கள் இருக்கு.
இந்த எந்திரங்கள் எதுக்காக பதிச்சிருக்கன்னா இந்த மாதிரி குலதெய்வ குற்றம், தெய்வ குற்றம், தெய்வ சாபம், பிரம்மஹத்தி தோஷம், இந்த மாதிரி பல கடுமையான சங்கடங்கள் நம்மை அறியாம நடக்குது இல்லையா? அதுக்கான எந்திரங்களை நான் சுத்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். 6 மாசத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து அந்த நம்ம கோயிலுக்கு வந்து சடாச்சர சண்முகரை சுத்தி வந்தீங்கனாலே எப்பேற்பட்ட குலதெய்வ குற்றமோ அல்லது தெய்வ குற்றமோ பிரம்மத்தி தோஷமோ இருந்தாலும் விலகி போயிடும். அது 6 மாசத்துக்கு ஒரு முறை வச்சுக்கோங்க. திருத்தணியை குலதெய்வமா எடுத்துக்கோங்க. நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றிமா. சுவாமிஜி, அப்பேற்பட்ட இடத்துல தான் மே 1ஆம் தேதி, அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து 10th 12th படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா நீங்க எங்களுக்காகவே நிறைய விளக்கங்கள் கொடுக்குறீங்க. அது ஒரு தடவை நம்ம நேயர்களுக்கு சொல்லிடுங்களேன். ஆமாம்மா, அதாவது என்கிட்ட கேட்குறாங்க நிறைய, அடுத்து குழந்தை என்ன படிக்கும், 10th படிச்சு வந்துடுச்சு, எக்ஸாம் எழுதியிருப்பாங்கல்ல, அடுத்து என்ன படிக்கலாம், எதை நோக்கி பயணிக்கலாம், அப்புறம் +2 முடிச்சிருப்பாங்களா, அடுத்து என்ன மாதிரி சேரலாம், என்ன பண்ணலாம், இது நிறைய பேருக்கு உள்ளது, பெற்றவர்களுக்கும் உள்ளது தான். அதனால தான் அன்னைக்கு வந்து பெற்றவர்கள் ஜாதகத்தை கொடுத்துட்டு போகலாம், அது பதிவு பண்ணிக்கலாம். ஆனால் வாங்குவது மட்டும் 10/5/2026 அன்னைக்கு மட்டும் அவங்க தான் வரணும். ஜாதகத்துக்குள்ள பெண்ணோ ஆனோ தான் வரணும், வாங்கிட்டு போகணும். அதை மட்டும், ஏன்னா அது ரொம்ப பெரிய வேலை. நான் கணிச்சு கொடுக்க போகிறது கட்டணம் கிடையாது, அது முழுக்க முழுக்க இலவசம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு என்னால் ஆனதை நான் செய்ய வேண்டும்ங்கிற நம்ம கையில் இருக்கிறத செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணுறேன். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டோம், அவ்வளோதான். அப்படிதான் சொல்ல முடியும். கண்ணா வட்டம் போட்டாங்களா? ஆமாங்க சுவாமிஜி, வட்டம் போட்டாங்க. அது ஒரே கேள்வி கூட கேட்கலையம்மா. ஆமா சுவாமிஜி, அதாவது கணவன் மனைவி பிரச்சனைக்கான தீர்வு அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். கருத்து வேறுபாடு, இதற்கு என்ன காரணம், கிரகமா இல்ல சதியா விதியா மதியா அப்படிங்கறத பத்தி நேரமின்மை காரணமாக இந்த எபிசோட்ல பேச முடியல. அடுத்த நிகழ்ச்சியில இங்க எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சுவாமிஜி. அப்போ கருத்தோடு காத்துட்டு இருங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம். கோடான கோடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சுவாமிஜி. நன்றி ஐயா. வணக்கம். நேர்களே, இதில் வந்து நிறைய பேருக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க. சிலருக்கு மட்டும்தான் கனெக்ஷன் கிடைக்குது, பலருக்கு கிடைக்கல. ஒரு சின்ன வருத்தத்தோட, ஒரு குட்டி கோவத்தோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கவலையே படாதீங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள நான் சொல்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். அதற்கு உரித்தான அற்புதமான தீர்வுகள், குறிப்பாக உங்களுக்கு உரித்தான பிரத்யேக வழிபாட்டு முறைகள் உங்களுக்காகவே வழங்கப்படும். நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டிய எண்கள் 960003 96444 அல்லது 9600 97444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.